வணக்கம். இன்னைக்கு நாம இயற்கையோட ரொம்ப அழகான ஒரு படைப்பை பத்தி பார்க்க போறோம். வரிக்குதிரையோட தோற்றம் பத்தின ஒரு மாயாஜால நாட்டுப்புற கதையையும் அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய ரொம்பவே சிறப்பான ஒரு அறிவியல் உண்மையும் தான் இந்த தொகுப்புல நாம அலச போறோம். கண்டிப்பா நீங்க யோசிச்சிருப்பீங்க, வரிக்குதிரைக்கு ஏன் இவ்ளோ அழகான கோடுகள் இருக்குன்னு. இதுக்கான பதில தேடுற நம்ம பயணம் ஒரு அறிவியல் லேப்ல தொடங்கல. மாறாக, வரிக்குதிரைகள் வெறுமனே தூய வெள்ளை குதிரைகளா மட்டுமே இருந்த ஒரு பழங்கால தொன்ம கதையிலிருந்து தொடங்குது. ஆமாங்க, பழங்காலத்துல வரிக்குதிரைகளுக்கு அந்த அழகான கோடுகள் கிடையவே கிடையாதாம். இந்த புராதன கதை குவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய காட்டுல தொடங்குது. அங்க ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு. ரொம்ப சுவையான தண்ணி அந்த கிணத்துல எப்பவும் கிடைக்கும். அதனாலேயே எல்லா விலங்குகளும் அங்க வந்துதான் தண்ணி குடிக்கும். அந்த கிணத்த பொது கிணறாவே அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த காட்டுல இருந்த அமைதி ரொம்ப நாள் நீடிக்கல. திடீர்னு ஒரு நாள் 8 அடி உயரத்துல ஒரு பயங்கரமான ராட்சச குரங்கு அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சது. அந்த புது ராட்சச குரங்க பார்த்ததும் காட்டுல இருந்த குட்டி குரங்குகளே பயந்து போய் ஓடி ஒளிஞ்சுக்கிச்சுன்னா பாத்துக்கோங்களேன். மத்த மிருகங்களை பத்தி சொல்லவே தேவையில்ல. தன் வாழ்நாள் முழுக்க அழுக்கு தண்ணிய மட்டுமே குடிச்சு பழகுன அந்த ராட்சசம் இந்த கிணத்துல இருந்த சுவையான தண்ணிய குடிச்சதும் ரொம்ப குஷியாயிட்டான். உடனே இனிமேல் இந்த கிணறு எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு ரொம்ப திமிரா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம, இனிமே யாரும் இங்க தண்ணி குடிக்க கூடாதுன்னு ஒரு பெரிய கல்ல தூக்கி கிணத்து பக்கத்துல வச்சு வழிய தடுத்துட்டான். கொஞ்ச நாள்லயே காட்டுல பெரிய பஞ்சம் வந்து மத்த எல்லா ஆறுகளும் வறண்டு போக, தண்ணி இல்லாம எல்லா விலங்குகளும் தாகத்துல ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சுதுங்க. பெரிய கிணத்துல மட்டும் தண்ணி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட விலங்குகள் வேற வழியே இல்லாம எப்படியாச்சும் தண்ணி குடிச்சிடணும்னு கூட்டமா அந்த கிணத்துக்கிட்ட போச்சுங்க. ஆனா அந்த ராட்சச குரங்கு சும்மா விடுமா? கோபத்தோட எல்லா விலங்குகளையும் பிடிச்சு தப்பிச்சு வரவே முடியாத அளவுக்கு ஆழமா இருந்த அந்த கிணத்துக்குள்ள தூக்கி வீசிடுச்சு. கிணத்துக்குள்ள விழுந்த விலங்குகளோட அபயக்குரல் அந்த வழியா வந்த ஒரு வெள்ளை குதிரையோட காதுகள்ல விழுந்துச்சு. உடனே அவங்கள காப்பாத்தணும்னு அந்த குதிரை முடிவு பண்ணுச்சு. இந்த ராட்சசனை நேரடியா எதிர்த்து போராடினா கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த வெள்ளை குதிரை ஒரு செம்மையான அறிவார்ந்த பிளான் பண்ணுச்சு. ராட்சச குரங்கு தூங்குற வரைக்கும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்துட்டு ஒரு பெரிய கயிற்ற தனது உடம்புல கட்டிக்கிட்டு அதோட மறுமுனையே கிணத்துக்குள்ள போட்டு ஒவ்வொரு விலங்கா சத்தம் வராம வெளியே இழுத்து காப்பாத்துச்சு. விலங்குகள் எல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தூக்கம் கலைஞ்சி எழுந்த ராட்சச குரங்குக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்ல. உடனே வெள்ளை குதிரை கட்டியிருந்த அந்த கயிற்றுல தீய வச்சிடுச்சு. அந்த தீ மளமளன்னு பரவி வெள்ளை குதிரையோட உடம்பு முழுக்க பத்திக்குச்சு. இத பார்த்த மத்த விலங்குகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கோவமா அந்த ராட்சச குரங்க அடிச்சு கிணத்துக்குள்ளேயே தூக்கி போட்டுடுச்சுங்க. ஆனா அதுக்குள்ள அந்த தீக்காயத்தால வெள்ளை குதிரையோட உடம்பு முழுக்க நிரந்தரமான கருப்பு நிற கோடுகள் உருவாயிடுச்சு. தன் உடம்பை இப்படி மாறிடுச்சேன்னு அந்த வெள்ளை குதிரை ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. அப்போ மத்த விலங்குகள் எல்லாம் சேர்ந்து, நீ இதுவரைக்கும் சாதாரண வெள்ளை குதிரையாதான் இருந்த, ஆனா இப்போ நீ ஒரு வெற்றி திருமகன். இனிமே இந்த கோடுகள் தான் உனக்கான தனி அடையாளம். நீ எவ்வளவு பெரிய வீரன் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கே காட்டப்போவது இந்த கோடுகள் தான் அன்னு சொல்லி பெருமைப்படுத்துச்சுங்க. அன்னையில இருந்துதான் வெள்ளை குதிரை வரி குதிரையா மாறுச்சுன்னு இந்த கதை சொல்லுது. கதை ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா கொஞ்சம் பொறுங்க, நாம இந்த கதையிலிருந்து சற்று வெளியே வருவோம். ஏன்னா பண்பாட்டு ரீதியான நாட்டுப்புற கதைகளுக்கும் அதே அளவு சுவாரஸ்யமான உயிரியல் உண்மைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். இது ஒரு அழகான புராண கதை தான், ஆனா உண்மையான அறிவியல் காரணம் என்ன தெரியுமா? குவாக்கோட இந்த கதைய கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வரலாற்று ரீதியா ஆவணப்படுத்தப்பட்ட வரிக்குதிரைகளோட பரிணாம வளர்ச்சிக்கான உண்மையான அறிவியல் காரணத்தை இப்ப நாம பார்க்கலாம். இங்கதான் இயற்கை தேர்வு, அதாவது நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிற பரிணாம செயல்முறைய நாம புரிஞ்சுக்கணும். இயற்கையில எந்த ஒரு விஷயமும் காரணமே இல்லாம தற்செயலா நடக்கிறது கிடையாது அப்படிங்கறத இந்த அறிவியல் உண்மை நமக்கு தெளிவா நிரூபிக்குது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருப்பு இந்த கோடுகளை உருவாக்கல. மாறாக கொடிய நோய்களை பரப்புற கொசுக்கள் ஈக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த கண்கட்டி வித்தை, அதாவது ஒரு ஆப்டிக்கல் மாயதான் இந்த கோடுகள். இந்த கருப்பு வெள்ளை கோடுகள் ஈக்களோட கண்களை குழப்பி வரிக்குதிரையோட உடம்பு மேல உட்கார விடாம தடுக்குது. இப்படி கொடிய நோய்கள்ல இருந்து தப்பிச்சதால கோடுகள் உள்ள வரிக்குதிரைகள் அதிகமா உயிர் வாழ்ந்து குட்டிகளை போடுச்சு. காலப்போக்குல இயற்கை தேர்வு மூலமா எல்லா வரிக்குதிரைகளுக்கும் இந்த கோடுகள் வந்துருச்சு. இந்த தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இது கண்டிப்பா நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குதில்ல? வரிக்குதிரையோட கோடுகள் பத்தின மாயஜால கதை தனக்குள்ள இவ்வளவு சிறப்பான ஒரு பரிணாம தற்காப்பு முறைய அறிவியலா மறைச்சு வச்சிருக்குன்னா, உலகத்துல இருக்கிற மத்த பழங்கால நாட்டுப்புற கதைகள்ல இன்னும் என்னென்ன அறிவியல் அதிசயங்கள்லாம் மறைஞ்சிருக்க கூடும்?
நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.